செய்தியாளர் HB கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். பொது வேலை திட்டத்தில் ஓர் அணியாக செயற்பட முடியாதவர்கள் பொது வேட்பாளர் விடயத்தில் எவ்வாறு ஒன்றுபட முடியும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புக்கான காலங்கள் நெருங்கி வரும் சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாடு தொடர்பாக அக்கட்சிகளுடைய ஒருமித்த நிலைப்பாடு இன்னமும் முடிவுறாத நிலை காண முடிகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ரெலோ அமைப்பு கிழக்கில் இருந்து ஓர் அறிக்கையை வெளியிட்டதன் பின்னர் அக்கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு எதிரான கருத்தை வெளியிட்டுள்ளார். இதிலிருந்து பொது வேட்பாளர் தொடர்பில் ஒரு கட்சிக்குள்ளேயே ஒருமித்த நிலைப்பாடு நிலவவில்லை என்பது புலனாகின்றது. ஒவ்வொரு அணியினரும் ஒவ்வொரு நிலைப்பாடும், அதற்குள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணங்களில் கருத்துக்களும் நிலவி வருகின்றது. ஆயினும் எதிர்வரும் பொது தேர்தலை கருத்தில் கொண்டு அதில் ஆசன ஒதுக்கீடுகளை பகிர்வதற்கான ஒரு வியூகமாகவே இது பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேற்றுகின்றன. இலங்கையில் சிங்கள மக்கள் பெரும்பான்மையினராகவும் அடுத்த நிலையில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் பேசும் மக்கள் மட்டுமல்லாது தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் உள்ளனர். இதில் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற ஆசனங்களை கருத்தில் கொண்டு இக்கட்சிகள் பொது வேட்பாளர் தொடர்பில் முனைப்பு காட்டுகின்றனர். ஜனாதிபதி என்பது நாட்டின் இறைமை, அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களையும் உள்ளடக்கியுள்ளது. இத்தேர்தலில் தென்னிலங்கை தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்களே ஜனாதிபதியாக முடியும் என்பது இப்பொழுது வேட்பாளர் தொடர்பில் பேசுகின்ற தரப்பினருக்கு தெரியாத விடயமல்ல. ஆயினும் தத்தமது நலன்களில் இருந்தே அவர்கள் இந்த நாடகத்தை அரங்கேற்றி பிழைப்பு நடத்த முனைகின்றனர். எனவே பொது வேலை திட்டத்தில் ஓர் அணியாக செயற்பட முடியாதவர்கள் பொது வேட்பாளர் விடயத்தில் எவ்வாறு ஒன்றுபட முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தங்களுடைய நிலப்பாடுகளை சொன்னதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது, இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு விஷ பரீட்சை என்கின்ற ஒரு கருத்தை ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் உடன்பாடு என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே ஒரு தளம்பல் நிலை அல்லது இவர்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத சூழலை தான் இதை பார்க்கின்றது. ஆகவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தங்களுடைய இலக்கை, தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்ற சூழலை தான் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாக, தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பொது வேட்பாளர் என்பது வீதாசாரத்துவத்தில் கூட எங்களுக்கு சாத்தியப்பாடில்லை என்பது வெட்ட வெளிச்சமான திட்ட தெளிவான உண்மை. ஆகவே இவர்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே ஒரு நிலப்பாடில்லை, ஒருமித்த கருத்தில்லை, ஒரு கோட்டிலே அவர்கள் இல்லை என்பது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயங்களில் உள்ளவர்களுக்குள்ளேயே ஒரு சூழல் இருக்கின்றதை நாங்கள் காண முடிகின்றது. ஆகவே இது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாக பார்க்கின்றோம். பொது வேட்பாளர் விடயமும் தேர்தலை புறக்கணிக்க கோருகின்ற ஒரு விடயமும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று பார்க்குறீங்களா இல்லை வேறு ரெண்டு வித்தியாசங்கள்? அதாவது இந்த நாட்டிலே ஜனநாயகம் என்கின்ற பொழுது மக்களால் எந்த ஒரு தெரிவும் மக்களுடைய ஆணையுடன் வருகின்றது. குறிப்பாக உள்ளூராட்சியில் இருந்தாலும்னா, மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும்னா, அல்லது பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும்னா, ஜனாதிபதி முறைமை எடுத்துக்கொண்டாலும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இந்த வாக்களிக்கக்கூடாது என்கின்ற அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற விடயம் உண்மையிலே ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு கோரிக்கை விடுபவர்கள் அவர்கள் எவ்வாறான முறையில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றதையும் அவர்கள் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். அதான் ஜனநாயகம் என்பது அதுதான், மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று பொது வேட்பாளர் என்கின்ற விடயமும் ரெண்டும் ஒரே விடயம் அல்ல என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தாலும், அது வேறு இது வேறு என்று சொன்னாலும், எம்மை பொறுத்தவரை இரண்டு விடயங்களும் ஒருமித்த நிலப்பாட்டையே வெளிப்படுத்த போகின்றன. தமிழ் மக்களை பொறுத்தவரை மிக விரைவில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள சூழ்நிலையில் இன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற கருத்திலே பல்வேறு கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வந்தாலும் உண்மையில் இன்று ஒவ்வொரு கட்சிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்ற சூழலிலே, சில கட்சிகள் தாங்கள் ஆய்வு செய்து முடிவு சொல்வோம் என்று சொல்கிற சூழலிலே
இன்று முடிவுகளை அறிவித்த அல்ல முடிவுகளை தெரிவித்த கட்சிகள் என்று கூறுகின்ற பொழுது டெலோ அமைப்பு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதில் இருக்கின்ற ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதை மறுதளித்து அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தங்களுக்கு இணக்கப்பாடு இல்லை என்கின்ற கருத்தை பகிரங்கமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இதிலிருந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அல்லாடத் தொடங்கி இருக்கின்றது. பல்வேறு கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி தாங்கள் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்தை முன்வைத்திருந்தாலும் இன்று அந்த கட்சிகளுக்குள்ளேயே ஒரு நிலப்பாடில்லாத விடயங்கள் இருக்கின்றதை நாங்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புலட் இயக்கம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றது, தாங்கள் முடிவு அறிவிப்போம் என்கின்ற தாங்கள் கூடி முடிவு அறிவிப்போம் என்கின்ற கருத்தையும், திரு அடைக்கல்நாதன் தலைமையிலான கட்சி தாங்கள் முடிவு அறிவித்தோம் என்று சொல்லுகின்ற பொழுதும் இந்த மாதிரியான ஒரு டெலோ அமைப்பை சேர்ந்தவர் அவ்வாறான கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இதிலிருந்து மக்களை ஏமாற்றுகின்ற தலைமைகள் ஒரு நிலைப்பாடில்லாத சூழலிலே அவர்கள் பயணிப்பதை காண முடிகின்றது. இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டாக தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய கட்சிகளுக்குரிய நிதிகளை பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கு துணை போகின்ற செயல்பாடாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோமே தவிர உண்மையில் இது மக்களுடைய நலனிலிருந்து எடுக்கப்பட்ட தீர்மானமாகவும் இல்லை என்றால் அந்த கட்சிகளுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சியும் தங்களுடைய முடிவை அறிவிக்க முடியாத சூழலிலே தாங்கள் பொது விவாதத்தை அழைக்கின்ற 9ஆம் தேதி அழைத்திருக்கின்ற சூழலிலே அதனுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இது ஒரு விஷப்பரீட்சை என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளர் என்ற விடயம் அற்றுப்போகின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகின்றோம். ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய அரசியல் உரிமை பிரச்சனை, இந்த நாட்டுடைய பொருளாதார பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கின்ற இறைமை பிரச்சனைகளை உள்ளடக்கியதான அந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த கட்சிகளினுடைய இந்த உதிரிகளாக இருக்கின்ற இந்த மாதிரியான கட்சிகளினுடைய அரசியல் நலன் சார்ந்தது அல்லது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். சந்திக்க போறதா தகவல் வழியாக இருக்கு. தாங்கள் பொது வேட்பாளர் முன்னிறுத்த போறோம் என்று சொல்பவர்கள் ஒரு இன்னொரு வேட்பாளர் சந்திக்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனுரகுமார திசாநாயக்காவை அவர்கள் சந்திக்க போகின்ற விடயம் கூட இந்த விடயத்திலே இந்த தரவினூடாக இந்த தகவலினூடாக ஒரு விடயம் தெரிய வருகின்றன. இவர்கள் ஒருவருடைய ஏஜெண்டாக அல்லது முகவர்களாக செயற்படுகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லப்படுகின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்திலே ஜேவிபியினர் இந்த பொது வேட்பாளர்களுடைய அணியை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உறுதிமொழி வழங்குவார்களா அல்ல அவர்களுடைய கருத்துக்களுக்கு அவருடைய நிகழ்ச்சி நிலையில் இவர்கள் செயல்படுகின்றார்கள் என்ற சந்தேகங்களையும் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது. பொது வேட்பாளர் முன்னெடுக்கின்ற தரப்பினர் குறிப்பாக மலைய தமிழர்கள் அல்லது தமிழ் பேசும் முஸ்லீம் சமூகத்தினர் ஒன்றிணைச்சு முன்னெடுப்பாளர்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு தரப்பினர் இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் மலையக மக்கள் அல்லது இந்த கொழும்பு வாழ் தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களுடைய விடயங்கள் எல்லாம் இந்த கட்சிகளுடைய வடகிழக்கை சேர்ந்த கட்சிகளுடைய விடயங்களுக்கு உள்ளடக்கப்படவில்லை என்பது நாங்கள் வலிவாக பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. ஆனால் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் என்று சொல்லி அவர்கள் சில நபர்களை வைத்துக்கொண்டு இவ்வாறான நாடகம் ஆடுகின்றார் என்பதுதான் உண்மையான விடயம்.